பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் சிக்கி சிறையில் உள்ள கைதிகளுக்கு எதிராக சிறைச்சாலைக்குள்ளேயே மற்ற கைதிகள் போராட்டம் நடத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பொள்ளாச்சியில் கடந்த 7 ஆண்டுகளாக நடந்ததாக கூறப்படும் பாலியல் அத்துமீறல்கள் தொடர்பான விவகாரம் தமிழகம் முழுவதும் கொந்தளிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக போலீஸ் வசந்தகுமார், செந்தில், சதீஷ், பார் நாகராஜன் ஆகியோரை கைது செய்ததாகவும் அதில் பார் நாகராஜன் என்பவர் பொள்ளாச்சி 34வது வார்டு அம்மா பேரவை செயலாளராக இருப்பதால் அவரை மட்டும் போலீசார் விடுவித்து விட்டதாக கூறப்படுகின்றது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட திருநாவுக்கரசு என்ற மற்றொரு குற்றவாளியும் மார்ச் 5ஆம் தேதியன்று கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு முதலில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இப்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சதீஷ், சபரிராஜன், வசந்தகுமார் ஆகியோர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு கோவை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர். இவர்கள் அடைக்கப்பட்டிருக்கும் கோவை சிறையில் உள்ள மற்ற கைதிகள் இவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தியுள்ளனர். அவர்கள் 3 பேரையும் போக்சோ சட்டத்தில் கைது செய்து அடைக்கும் இடத்தில் அடைக்க வேண்டும் என கூறி கைதிகள் போராட்டம் நடத்தியுள்ளனர். பின்னர் சிறை அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கிணங்க போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் கோவை சிறைச்சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.